அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருந்தால் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுத்ரியான் தான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்வீட் கிடையாது, காரமாக பண்ண போகிறேன். கறி சேமியாலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ கறியெல்லாம் போடாமல் தான் பண்ணியிருந்தேன் எப்பயும் போல். இந்த சுத்ரியா உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தனியாக வீடியோ போடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மிட்டா சால்னா கூடவே வந்து நாட்டுக்கோழி கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தேன் ஆன்லைனில். வாங்கணுன்றதுல. ஸோ அதை ஆர்டர் போட்டு அன்றைக்கி தான் வந்திருந்தது. அதை கழுவிட்டு உடச்சி கொஞ்சம் திங்ஸ்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன். இந்த கண்டெய்னர்ஸ் நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இதோட லிங்க் வேணும் அப்படின்னா தனியாக எனக்கு வந்து லிங்க்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி தான் நான் வந்து சீஸ் கேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக வந்து சீஸ் கேக்கும் சாப்பிட்டாச்சு. யூடியூப்லேயும் நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.